காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட கதிர் நைட் ஆயிடுச்சு, தண்ணி குடிக்கிறதுக்காக ஹாலுக்கு வராரு. நம்ம அரசி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துல நம்ம கோமதி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு எல்லா அம்மாக்களும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். லைக் நான் ஒரு கோபம் வருது அப்படின் போது நம்மளை அடிப்பாங்க, காட்டுத்தனமாக போட்டு அடிச்சிருப்பாங்க, திட்டியிருப்பாங்க. ஆனால் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதோ இல்லை அவங்க அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி வந்து சாரி சொல்கிறதுலாம் நம்ம பார்த்துருப்போம். சாரி, நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணாதான் உன்னை அடிச்சிட்டானாலும் உனக்கு பாவமாக இருக்கு, நான் உன்னை அடிச்சிட்டேனேன்னு வருத்தப்படுவாங்க. சேம் அதே தான் கோமதியும் பண்ணுறாங்க. பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சிட்டேனே, ரொம்ப சுள்ளுன்னு போட்டு உன்னை அடிச்சிட்டேனே, நீ கொஞ்சம் சுதானமாக இருந்திருக்கலாம்ல. அதாவது அரசி தூங்கிட்டு இருக்காங்க, இவங்க அவங்க கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க, தூங்கும்போது பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட சாரி முந்தானையில் வந்துட்டு அரசியோட கையை அப்படியே கட்டி வைக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டே கதிர் வராரு. எதுக்கு இதை பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பக்கத்தில் உட்காடுறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைடா அவளை வந்து ரொம்ப அடிச்சுட்டேன், எல்லாரும் சேர்ந்து திட்டோம், அவள் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துக்க கூடாது இல்லையா, அதுக்காக தான் கையில் கட்டுற அப்படின் போது அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆசையாக வளர்த்த நம்ம தங்கச்சியை அவள் செத்துருவாளோ, அதுக்காக அம்மா இப்படி பண்ணுறாங்களோன்னு நினைக்கிற அந்த ஃபீல்லாம் இருக்குது, அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து அவர் அந்த ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அந்த இடத்துல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவள் ஏன் தான் இப்படி பண்ணானே தெரியலையே, அவள் ஏதாவது சின்ன தப்பு பண்ணுவா, நான் அதுக்கு அவளை லைட்டாக அடித்தா கூட எனக்கு 2 நாள் தூக்கம் வராது, பிள்ளைய அடிச்சிட்டோமேனு. ஆனால் இன்னைக்கு ரொம்ப அவளை போட்டு மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டேன். ஆனால் அவள் எப்படி அவன்கிட்ட போய் விழுந்தானே தெரியலையே. ஏன்னா இவன் சொன்னானா 30 வருஷம் பகையை தீர்த்துடலாம், கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னான்னு சொல்லி இவ்வளோ அவன் பெரிய தியாகி மாதிரி போகிறனாலே அவனுக்கு பகையை தீர்க்கணுன்றதுக்காக தான் இவளை கல்யாணம் பண்ணணும்னு அவன் நினைக்கிறது. இவளை வச்சு தான் பகையை தீர்க்கணும்னு நினைப்பானுங்க. அப்படிப்பட்டவங்ககிட்ட போய் இவன் எப்படி விழுந்தான்னு எனக்கு தெரியலையே அப்படின் போது கதிர் சொல்கிறாரு, அவளாக போயிருக்க மாட்டாமா, அவன் தாமா ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின் போது, என்ன பண்ணால் என்னடா, இவன் நம்மக்கிட்ட கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தானா இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை வராதில்ல அப்படின்றாங்க. அண்ட் அவர் கேட்குறாரு, அப்பா எப்படிமா இருக்கார் அப்படின் போது, அப்பா சில்லாக உடஞ்சிட்டாருடா பாண்டியன். ஏன்னா இப்போது மற்றவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவர் திட்டுவார், கண்டிப்பார், அது ஓகே. ஆனால் தன்னோட செல்ல பொண்ணு யார் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்களோ அவங்க தப்பு பண்ணும்போது அவரால் அதை தாங்கிக்க முடியல, உடஞ்சிட்டார் அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி பேசும்போது கதிர் கேட்குறாரு, சரிம்மா ஆனால் அரசிக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அப்படின் போது, ஆமாண்டா, இவன் நம்ம அரசி நம்ம சொன்னால் கேட்டுக்குவா, பொறுப்பாக இருப்பா. ஆனால் இவன் சும்மா இருந்தாலும் இனி அவன் சும்மா விடமாட்டான். அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுதான் இதுக்கு ஒரு முடிவு, இல்லைனா அவன் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இறங்குவான். ஸோ அதனால் நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அவளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இந்த ஒரு ஃபீலிங்ஸில், இவன் இப்படி ஏமாற்றிட்டானே, இந்த பிள்ளை இப்படி ஏமாந்துருச்சு, இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின் போது அவர், நீங்கள் வருத்தப்படாதீங்க, அரசு எதுவும் பண்ண மாட்டா, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பாண்டியன் வரார். ஸோ பாண்டியனை பார்த்ததுமே நம்ம இவர் அப்படியே எந்திரிச்சு போயிட்டார். கதிர் எந்திரிச்சு போய் ரூம் கிட்ட நின்று பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ அவர் வந்ததுமே ஃபஸ்ட்டு பாண்டியன் கேட்குற வார்த்தை என்ன அப்படின்னா, அரசி சாப்பிட்டுச்சா அப்படின்னு கேட்குறாரு. சாப்பிட்டுட்டு தாங்க தூங்கிட்டு இருக்கா அப்படின் போது, அரசி மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்றாரு. அதெல்லாம் ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளை ஒருத்தங்க நம்பி, பாண்டியன் எந்த அளவுக்கு அரசியை நம்பினார்னா, பெரிய படிப்பு படிக்க வைக்கணும், பிள்ளைய நல்ல ஒரு வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கையாக இருந்த மனுஷன் இன்னைக்கு அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ, அந்த பொண்ணு மேலே எப்போதுமே ஒரு சந்தேக பார்வை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு அவருக்கு மனசில் பயம் வந்துருச்சுன்றது புரியுது. ஸோ ஒரு கண்ணு வச்சுக்கோ, கல்யாணம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக தான் பார்த்துக்கணும், ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால் கொஞ்சம் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின் போது, சரி நீங்கள் தூங்குங்க அப்படின்னு கோமதி சொல்லும்போது, எங்கே இவர் கல்யாணம் ஆகிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்கார். ஸோ இதெல்லாம் பார்த்ததுமே நம்ம கதிருக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே ரூம்குள்ளே வராரு. நம்மளோட இவங்க பார்க்குறாங்க, ராஜி, என்னாச்சு, ஏன் இப்படி அழுகிற அப்படின் போது அவங்க சொல்கிறாரு, அப்பாவை வந்து நான் ரொம்ப கெத்தாக கம்பீரமாக பார்த்த மனுஷனை இன்னைக்கு இப்படி கூனி குறுகி பார்க்குறதுக்கும் அவர் இவ்வளோ வருத்தப்படுறதை பார்க்குறதுக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அரசியை நினச்சிதான் அப்படின் போது, சரி விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, பிரச்சனை எல்லாம் தீந்துரும் தானே அப்படின் போது, எப்படி அவள் போய் அவன்கிட்ட மாட்டினா, அந்த பொறுக்கிக்கிட்ட மாட்டினானே தெரியலையே, எல்லாம் தெரிஞ்சு அவன்கிட்ட எப்படி போனான்னு தெரியலையே அப்படின் போது அவங்க சொல்கிறாங்க, அவளாக போயிருக்க மாட்டா, அவனாக தான் ஏதாவது பண்ணியிருப்பான், ஆல்ரெடி ஒரு தடவை ராஜி பார்த்துருக்காங்க. அதை அவங்க சொல்கிறாங்க, ஆல்ரெடி நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன், கதிர் குமார் வந்துட்டு நம்ம அரசிக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறதை பார்த்துருக்கேன், அப்போவே நான் அவனையும் திட்டினேன், எங்கள் அப்பாட்டையும் சொன்னேன், அவன் இப்படிலாம் பண்ணுறான், அவனை கண்டிச்சு வைங்கன்னு சொன்னேன் போது கதிர் கோவருது, இது முன்னாடி நீ என்கிட்ட சொல்ல மாட்டேந்தியா, சொல்லியிருந்தா அவனை அப்போவே கண்டந்துடமா நான் வெட்டி போட்டிருப்பேன் அப்படின் போது, எதுக்கு இப்போ இந்த குடும்பம் இருக்கிற கஷ்டத்தை பத்தாதான் நீ அவனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போய் இன்னும் கஷ்டம் அனுபவிக்கிறக்கா அப்படின்றாங்க. இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கல்யாணம் முடிஞ்சால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின் போது அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது அப்படின்னா, இப்போ அம்மா வந்து அவங்க முந்தானையில் அரசியோட கையை கட்டுறாங்க, அது எதுக்குன்னு கேட்டதுக்கு அவள் ஏதாவது செஞ்சுக்குவாளோன்னு
பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின் போது, இல்லை இல்லை அரசி அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு நம்ம ராஜி சொன்னாலும், அவள் பண்ணுறா பண்ணலை அது செகண்டரி. ஆனால் அப்படி எங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு இல்லையா, அந்த எண்ணத்தை நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. இப்படியெல்லாம் பிரச்சனை வந்துருச்சு, என் குடும்பத்துக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கு, ஆனாலும் நாங்கள் அதை சமாளிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் இதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரசியை நாங்கள் வந்து ஒரு சின்ன குழந்தைய தான், நான் இப்போவும் அவளை ஒரு சின்ன பொண்ணாக தான் பார்க்குறேன், ஆனால் அவளுக்கு கல்யாணம்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா அவருக்கு என்ன வருத்தம்னா, இவங்க சொல்கிறாங்க ராஜி, சரி இப்போ என்ன கல்யாணம் ஆனாலும் சரி நல்லா தான் இருக்க போகிறா, அவள் படிக்க மறுபடியும் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறவங்களாம் இருக்காங்களா, படிக்கட்டும் அப்படின்றாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியல தானேன்னு போது, இப்போது நான் வந்துட்டு ஒரு எதிரி குடும்பத்துலேருந்து வந்தேன், ஆனால் என்னையே நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க, இந்த குடும்பத்தில் என்னை படிக்க வைக்கிறீங்கன்னு போது, மாமாவோட அக்கா தானே, அவங்க நல்லா தான் பார்த்துக்குவாங்க அப்படின்னு. ஏன்னா கதிருக்கு இங்கே வருத்தமாக இருக்குது, அந்த குடும்பத்தை பற்றியோ அந்த பையனை பற்றியோ எதுவுமே தெரியாமல் நம்ம போய் எப்படி இவ்வளோ கொடுக்குறது அப்படின்னு போது தான் இவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, இப்போ எதிரி குடும்பத்துலேருந்து வந்த என்னையே நீங்கள் நல்லா பார்த்துக்கும் போது அவங்க வந்து மாமாக்காகவே நல்லா தான் பார்த்துக்குவாங்க, நல்லா படிக்க வைப்பாங்க, நல்ல பையனாக தான் தெரியுறான், எந்த பிரச்சனை இல்லை, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் தீந்துரும், நீ எதுக்கும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஏன்னா நம்மளோட அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பாவை நான் அப்படி கெத்தாக பார்த்துட்டு எங்கள் அப்பாவை இப்படி பார்க்குறதுக்கோ இல்லை எங்கள் அம்மா வந்துட்டு அவள் எதாவது செஞ்சுக்குவாளோன்னு பயப்படுறதோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு போது, இங்கே பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத, அதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு கஷ்டத்தை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கஷ்டம் தீந்துருன்றது கிடையாது, ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையான வார்த்தை கொடுக்குறாங்க இல்லையா, அந்த வார்த்தையோட வேல்யூ இருக்குல்ல, அது வேறு லெவலில் இருக்கும். அதை தான் இன்றைக்கி ராஜி பண்ணாங்க. ஒன்றுமே கிடையாது, இப்போ ராஜி நம்ம அரசி திருந்திட்டா, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சா பிரச்சனை தீந்துரும், எதிரி குடும்பத்துலேருந்து வந்த என்னையே நல்லா பார்த்துக்கும் போது அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு நல்லா தான் நம்ம அவளை பார்த்துக்குவாங்க, நீ எதுக்கும் பயப்படாத, ஒன்றுமே இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, அது நல்லா இருந்தது. ஸோ அவங்க தைரியம் சொல்கிறாங்க, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்க அந்த ஒரு பாண்டிங்கே அதுதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நிற்பாங்க, அதுதான் அவங்க ரெண்டு பேரோட ப்ளஸ். ஸோ ராஜியும் கதிரும் அதை பேசுகிறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஏண்டா இவ்வளவு காமிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு எரிச்சல் ஆகிற சுகன்யா தான். ஸோ சுகன்யா அண்டு நம்மளோட பழனி வந்து அவங்க அண்ணா வீட்டில் தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மனுஷனுக்கு ஊர் உலகத்தில் எத்தனையோ பிரச்சனை இருந்தால் இந்த பைத்தியக்காரி சுகன்யாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன் கொரட்டை விடுறதான் பிரச்சனையா. ஸோ அவர் கொரட்டை விடுறாரு, இவங்க எப்போதும் போல் ஏன்டா அப்படி கும்பகாரண மாதிரி தூங்கி தொலைகிற, நீ மட்டும் தூங்கினா போதுமா, அப்படி கொரட்டை விட்டு என்ன சாவடிக்கிறியே அப்படின்னு சொல்லி அவரை திட்டுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் எப்போதும் கொரட்டை விட மாட்டேம்மா, கொஞ்சம் அசந்து போனாதான், ஏன்னா இப்போ நேற்றெல்லாம் நான் சரியாக தூங்கவே இல்லை, மச்சானை தேடி அலைஞ்சனால தூங்கவே இல்லை, அதனால தான் அப்படிங்கும்போது நான் மட்டும் என்ன நிம்மதியாக தூங்கினேன், அந்த வீட்டில் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு நானும் தான் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்தேன், நம்ம பேசாமல் இந்த வீட்டில் படுத்து தூங்கி இருந்துக்கலாம், ஆனால் நீங்களே எங்கள் அக்காவை பார்க்கணும் மச்சானை பார்க்கணும்னு அங்கே போய் நேற்று போய் நம்ம அங்கே இருந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இப்போ எனக்கு தலைவலி வருது, சரி இன்னைக்காச்சும் நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா நீ இப்போவும் கொரட்டை விட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரின்ட்டு அவர், சரி அப்போ நான் வேணா வெளியே போய் படுத்துக்கிட்டுமா அப்படின்றாரு. சரி சரி வெளியே போய் படுங்க, ஆனால் அது யாராவது கேட்டால் பொண்டாட்டி வெளியே துரத்துனான்னு சொல்லாதீங்க அப்படின்னு மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் பாய் தலைக்கணையெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்து ஹாலில் படுத்துடுறாரு. படுத்து நல்லா தூங்குறாரு. விடிஞ்சிருச்சு. காலையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வடிவு வராங்க. கோலம் போடுறதுக்காக போகும்போது யார் இங்கே தூங்குறது, தம்பியா ரூமை விட்டு வெளியே வந்து தூங்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு சரி அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவங்க கோலம் போட்டுட்டு ரிட்டன் வராங்க. வர டைமில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சுகன்யாவும் அதுக்குள்ளே எந்திரிச்சு வந்துடுறாங்க. வந்துட்டு இவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான், பார்க்குறவங்கலாம் ஏன் அவன் பொண்டாட்டி உன்னை வெளியே துரத்திட்டாலான்னு கேட்கறதுக்கா, இவனை முதல்ல போய் எழுப்பி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, எந்திரி சீக்கிரமா, எவ்வளோ நேரம் தான் தூங்கிட்டு இருப்பேன், விட்ட கும்பக்காரன மாதிரி 24 மணி நேரம் தூங்குவியா அப்படின்னு இவங்க பேசுகிறத பின்னாடி நம்மளோட வடிவு வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. என்ன இவ புருஷன் இப்படி பேசுகிற அப்படின்னு, அதுவும் வாப்போன்னு பேசுகிறாங்க. எதுக்கு இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க, யாராவது பார்த்து கேட்கறதுக்கா, அறிவிலியா, சீக்கிரம் எந்திரி அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு இன்னும் தூக்கம் கலக்கமே போகலமான்னு, விட்டா 24 மணி நேரமும் தூங்குவேன், யாராவது எந்திரிச்சு வர்றதுக்குள்ளே சீக்கிரம் எந்திரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அப்பத்தா வந்துடுறாங்க. அப்பத்தா வந்ததுமே கேட்குறாங்க, என்னது இது இங்கே படுத்திருக்கா ஹாலில், பழனியே ஹாலில் படுத்திருக்கான் அப்படின் போது, அவங்க மட்டும் படுக்கல அத்தை, நானும் தான் சேர்ந்து, நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் ஹாலில் படுத்தோம் அப்படின்றாங்க. அது செம்ம ஷாக்கு. நம்ம பழனி அண்ட் வடிவு 2 பேருக்குமே ஷாக்கு. அடி பாவி பொய்யா சொல்கிற அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு நீங்கள் 2 பேர் ஹாலில் வந்து படுத்தீங்க அப்படின்னு அப்போ தான் கேட்கும்போது, இல்லத்தை நாங்கள் ரூமில் தான் படுத்தோம், ரொம்ப வெக்கையாக இருந்துச்சா அதனால் நாங்கள் ஹாலில் வந்து படுத்துட்டோம். ஏம்மா அங்கே தான் ஏசி இருக்குல்ல அப்படின்னு அவங்க அப்போ தான் கேட்டதும், இல்லை அந்த வீட்டில் இருக்கிற நினப்பில் உங்கள் பையன் ஜன்னலெல்லாம் திறந்து வச்சுட்டாரா, ஸோ ஊருப்பட்ட கொசு ரூம்குள்ளே வந்துருச்சு, அப்புறம் கொசு தொல்லை தாங்க முடியாமல் நானும் இவங்களும் ஹாலில்
மேலே வந்து படுத்துட்டோம் அப்படின் போது அங்கே நம்மளோட மாறி வடிவு வந்து கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு செம்ம கேடியாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ உடனே அப்போ தான் இருந்துட்டு டேய் என்னடா கொசு எப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு வா மாறி வா வடிவு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நம்மளோட சுகன்யா நோட் பண்ணுறாங்க. ஐயோ வடிவக்கா பின்னாடி தான் நின்று இருக்காங்களே அப்படின்ட்டு. அக்கா காலையிலே எழுந்திரிச்சு கோலம் போட்டிங்களாக்கா அப்படின்னு நடிப்பு நடித்தாங்க. உடனே வடிவு இருந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அப்புறம் காலையில் கோலம் போடாமல் மதியமாக போடுவாங்க அப்படின்ட்டு சரி தம்பி நீங்கள் எந்திரிங்க அத்தை நீங்கள் உங்களுக்கு 2 பேருக்கு நான் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே காஃபி போட போயிட்டாங்க. அப்போ நம்மளோட இவங்க இருந்துட்டு சுகன்யா சொல்கிறாங்க அவங்க அத்தை கிட்ட கேட்குறாங்க லைக் அப்பத்தாட்ட கேட்குறாங்க. ஆமாம் வடிவக்கா எப்போதுமே இப்படி தான் உருன்னு பேசுவாங்களான்னு போது அப்பத்தா சொல்கிறாங்க இல்லை அவள் எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசுவா மாறியாத கொஞ்சம் சுள்ளுன்னு பேசுவா ஆனால் இவ அப்படி யார்ட்டையும் பேச மாட்டான்னு போது நம்மக்கிட்ட மட்டும்தான் இப்படி உருன்னு பேசுகிறாங்களோ இவங்க கொண்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சுகன்யா நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்பா பழனி நீ தான் எப்படிப்பட்ட ராட்சசியை கல்யாணம் பண்ணியிருக்கா அவள் எவ்வளோப்பட்ட கேடு கெட்டவன்னு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சு. அட்லீஸ்ட் இந்த குடும்பத்துக்கு நீ சொன்ன அப்படின்னா உனக்கு மட்டும் அது நல்லதில்லை அந்த குடும்பத்துக்கே நல்லது. ஏன்னா இனி அடுத்ததாக அவள் வந்து உள்ள அரசியை எப்படி வந்துட்டு உள்ள மாட்டி விடலான்றதுக்காக பிளான் பண்ணுவா. அந்த குடும்பத்தையே நீ காப்பாத்திருக்கலாமே இந்த விஷப்பூச்சி உள்ள வராம இருந்திருந்தா. ஏன்னா இவதான் சகுனி வேலை பார்த்து இங்க இருந்து அங்க சொல்றா அங்க இருந்து ஏதாவது நியூஸை கொண்டு வந்து இங்க அரசியை எப்படி நீ மாத்துறது இப்படி எல்லாம் ட்ரை பண்றா. அதை பண்ணியிருக்கலாம். ஸோ பார்ப்போம் இன்னும் நாளைக்கு எபிசோட்ல வேற என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.